ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 4 நாளைய தினம் சனிக்கிழமை அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மறக்காம 5 ரூபாய் நாணயத்தையும் ஒரு சொம்பு தண்ணீரையும் வச்சு தினமும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எந்த விதமான தோஷமும் உங்களுக்கு ஏற்படாது. கிரகங்களில் தலைமை கிரகம்னு அழைக்கப்படக்கூடியது சூரிய பகவான். அதனால தான் நம்மளோட வழிபாட்டு முறைகளில் எல்லா வழிபாடுகள்லையும் சூரிய பகவானை வணங்கக்கூடிய முறையை பின்பற்றிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, தினமும் சூரிய பகவானை வணங்கும் முறையும் இன்னைய அளவு கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சூரிய பகவான் மாதத்துக்கு ஒரு முறை தன் இடத்த மாற்றக்கூடியவர். அதனால தான் மாதத்தோட முதல் நாள் கூட நாம சில வழிபாடுகளை சூரிய பகவானை வணங்கிட்டு இருக்கோம். இத்தகைய ஆற்றல் பெற்ற சூரிய பகவான் அருள் நம்ம குடும்பத்தை கிடைச்சா சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அது பெறுவதற்கு இந்த அக்னி நட்சத்திர நேரத்தில் என்ன ஒரு முறையை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்தில் சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பார். அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே வெப்பம் தான். அந்த நேரத்தில் சூரிய பகவானை குளிர்விக்கிறதுக்காகவும் நம்ம வீட்டோட பூஜை அறையில் நமக்கு எந்த விதமான தோஷங்களும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் சில விஷயங்களை பரிகாரம்லாம் பண்ண போகிறோம். இந்த ஒரு பரிகாரம் நம்மளோட குடும்பத்துக்கு பல விதமான நன்மைகளை தேடி தரப்போகுது. அது வேற ஒன்றும் இல்லை, அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு, அதாவது மே 4ஆம் தேதி காலையில் ஒரு சொம்பு நிறைய தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் போட்டுருங்க. இப்போ 4ஆம் தேதி காலையில் அந்த சொம்பு தண்ணீரை பிடிச்சி பூஜை அறையில் வைக்கிறீங்க அப்படின்னா, மறுநாள் 5ஆம் தேதி காலையில் அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. அதே மாதிரி வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போடுவீங்கல்ல, அந்த நீர் கூடயும் இந்த சொம்பு தண்ணீரை கலந்து அதையும் தெளிச்சு விட்டுருங்க. அந்த 5 ரூபாய் நாணயம் மட்டும் அந்த சொம்புலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா மறுபடியும் 5ஆம் தேதி புதுசாக தண்ணியை பிடிச்சி வச்சு அதை 6ஆம் தேதி வீடு முழுக்கையும் வீட்டு வாசலையும் தெளிச்சு விடுங்க. இப்படி மே 4ஆம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய மே 28ஆம் தேதி வரைக்கும் தண்ணீரை மட்டும் தினமும் மாற்றிக்கிட்டே இருங்க. அந்த 5 ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும். தண்ணீரை தினமும் வீட்டு வாசல்லையும் வீடு முழுக்கவும் தெளிச்சு விடுங்க. இந்த சொம்பு தண்ணீரை வச்சு நம்ம வணங்கும் போது, தண்ணீரை தெளிக்கும் போது சூரிய பகவானை மனசார நினைச்சுக்கோங்க. சூரிய பகவான் தான் ஒருத்தருடைய வேலை, வருமானம் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமா இருக்காரு. அவருடைய அருளாசி நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிட்டாலே போதும், வருமானத்துக்கு தடையில்லாம நிம்மதியா இருக்கலாம். இந்த சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திரம் நேரத்துல உடல் சம்பந்தப்பட்ட பல தோல்வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட தோல்வியாதிகள் நம்மளை நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அக்னி நட்சத்திரத்தால நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்ம நெருங்காம இருக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு தண்ணீர் பரிகாரத்தை நீங்க தினமும் பண்ண போறீங்க. இதுக்கு குறைஞ்சது நீங்க ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ண போறீங்க. இந்த 2 நிமிஷம் செலவு பண்றதால உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறதில்ல. ஆனால் அது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் வந்து சேரும். இந்த ஒரு எளிய பரிகாரத்தை முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.